அரசியல் A to Z. வடக்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலம் 19 மாவட்டங்கள் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும்? வடக்கு மண்டலம் 11 மாவட்டங்கள், மத்திய மண்டலம் 8 மாவட்டங்கள், மொத்தம் 19 மாவட்டங்கள். வடக்கு மண்டலம் திருவள்ளுவர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற 11 மாவட்டங்கள் உள்ளடங்கியது. மத்திய மண்டலம் பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற 8 மாவட்டங்கள் உள்ளடங்கியது. இந்த 19 மாவட்டங்களில் மொத்தம் 115 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. திருவள்ளுவர் 6, சென்னை 22, காஞ்சிபுரம் 3, செங்கல்பட்டு 6, ராணிப்பேட்டை 4, வேலூர் 5, திருப்பத்தூர் 4, திருவண்ணாமலை 8, விழுப்புரம் 7, கள்ளக்குறிச்சி 4, கடலூர் 9, பெரம்பலூர் 2, அரியலூர் 2, மயிலாடுதுறை 3, திருச்சி 9, தஞ்சாவூர் 8, திருவாரூர் 4, நாகப்பட்டினம் 3, புதுக்கோட்டை 6 ஆக வடக்கு மண்டலம் 78 சட்டமன்ற தொகுதிகள், மத்திய மண்டலம் 37 சட்டமன்ற தொகுதிகள், மொத்தம் 115 சட்டமன்ற தொகுதிகள் ஆகும். இந்த 115 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் 22, மீதம் 93 சட்டமன்ற தொகுதிகள் பொது தொகுதிகளாகும். வடக்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1 ஆவடி SM நாசர், 2 ராயபுரம் சுபேர்கான், 3 வேளச்சேரி JMH அசன் மோலானா, 4 வாணியம்பாடி சையத் பாரூக், 5 ஜிஞ்சி KS மஸ்தான், 6 மணப்பாறை P அப்துல் சமாத், 7 பன்ருட்டி அப்துல் ரஹ்மான், 8 மயிலாடுதுறை ஜமால் யூனுஸ் முகமது, 9 நாகப்பட்டினம் MH ஜவஹருல்லா கான், 10 நன்னிலம் VMS முகமது முபாரக், 11 பாபநாசம் AM ஷாஜகான் போன்ற இஸ்லாமியர்களுக்கு 11 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவர்களுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள என்ற விவரம் சரியாக தெரியவில்லை. தமிழக தேர்தலில் தெலுங்கு மற்றும் கன்னடம் தாய்மொழியாக கொண்ட சமூக மக்களுக்கு வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் விவரங்கள். குறிப்பாக தெலுங்கு சமூகத்தினர்கள், இசைவேளாளர்கள், ரெட்டியார்கள், நாயுடுக்கள், நாய்க்கர்கள், முத்தரையர்களில் உள்ள தெலுங்கர்கள், தெலுங்கு செட்டியார்கள் மற்றும் அருந்ததியர்கள் போன்றோர்கள் உள்ளார்கள். அதேபோல கன்னட மொழி பேசக்கூடிய கவுடா, ஒக்காலிக்க கவுடா சமூக மக்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி 2 முக்கிய பெரிய பிரிவுகள். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், ஆல் இண்டியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி, தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சி, தமிழர் வெற்றி கழகம் போன்ற கட்சிகள். இந்த தேர்தலில் 5 முனை போட்டி தேர்தலாக உள்ளது. திமுக கூட்டணியில் மொத்தம் 14 கட்சிகள் உள்ளன. அதில் 5 கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் கட்சி, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள். அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மொத்தம் 12. அதில் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள். இந்த 2 கூட்டணிகளும் தனித்தனி மனநிலையில் செயல்படுகிறார்கள். திமுக தெலுங்கர், கன்னடர், இஸ்லாமியர், யாதவர், வேளாளர் சமூகம், உடையார் சமூகம், அருந்ததியர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். பெரும்பான்மை சமூகமான வன்னியர், பறையர், ஆதி திராவிடர்கள் ஓட்டி வங்கியாக பயன்படுத்துகிறார்கள். அதிமுக கொங்கு வேளாள கவுண்டர்கள், ஒக்காலிக்கர், கோடா, வேளாளர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். இதர சமூகங்கள் ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறார்கள். மத்திய மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்,
கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து எத்தனை நபர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எத்தனை நபர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் சார்பாக எத்தனை தெலுங்கு நபர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சி சார்பாக நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 3 திருத்தணி டி. கிருஷ்ணமூர்த்தி, 71 மயிலம் எல். வெங்கடேசன், 84 ஓமலூர் ஏ.ஆர். இளங்கோவன், 152 விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், 206 விருதுநகர் விஜயபிரபாகர் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 5 நபர்களுக்கு திமுக கட்சி சார்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 140 திருச்சிராப்பள்ளி மேற்கு கே.என். நேரு, 207 அருப்புக்கோட்டை கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், 144 மணிச்சநல்லூர் எஸ். கதிரவன், 213 விளாத்திக்குளம் ஜி.வி. மார்க்கண்டேயன், 192 மதுரை தெற்கு பாரதிய ஜனதா கட்சி ராம ஸ்ரீனிவாசன் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் சார்பாக எத்தனை நபர்கள் என்ற விவரம் தெரியவில்லை. இசை வேளாளர்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 3 நபர்களுக்கு திமுக கட்சி சார்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 13 கொளத்தூர் திமுக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், 19 சேப்பாக்கம் திமுக உதயாநிதி ஸ்டாலின், 174 தஞ்சாவூர் திமுக சன் ராமநாதன் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாயுடு சமூகத்தை சார்ந்த 25க்கும் மேல் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 11 டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஜே. ஜான் எபினேஷர், 8 அம்பத்தூர் ஏ.பி. பூர்ணிமா, 171 கும்பகோணம் ஜி. அன்பழகன், 18 துறைமுகம் பி.கே. சேகர்பாபு, 14 வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன், 41 ராணிப்பேட்டை வினோத் காந்தி, 191 மதுரை வடக்கு ஜி. தளபதி, 204 சாத்தூர் ஆ. கடற்கரை ராஜ், 48 ஆம்பூர் ஏ.சி. விஸ்வநாதன், 121 சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி நாயுடு, 118 கோயம்புத்தூர் வடக்கு செந்தமிழ் செல்வன், 125 உடுமலைப்பேட்டை கே. ராதாகிருஷ்ணன், 63 திருவண்ணாமலை ஏவா வேலு, 64 கீழ்பெண்ணாத்தூர் கே. பிச்சாண்டி, 44 அணைக்கட்டு ஏ.பி. நந்தகுமார், 42 ஆற்காடு ஜே.எல். ஈஸ்வரப்பன் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் அறிமுகம் இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 6% மக்கள் தொகை உள்ளார்கள். 10க்கும் மேல் பிரிவுகள் உள்ளன. குறிப்பாக நாயுடு, ரெட்டியார், தெலுங்கு செட்டியார், நாய்க்கர், தெலுங்கு பேசும் முத்திரையர்கள், இசை வேளாளர், அருந்ததியர்களில் உள்ள தெலுங்கர்கள் என்று பல பிரிவுகள் உள்ளன. திமுக கூட்டணியில் டிஎம்டிகே, எம்டிஎம்கே தெலுங்கர்கள் கன்னடர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி தமது சமூகத்தையும் மற்ற அந்நிய மொழிக்காரர் சமூகத்தையும் வளர்க்கிறார்கள். மத்திய மண்டலத்தில் 8 மாவட்டங்கள் பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை இந்த 8 மாவட்டங்களில் முக்குளத்தூர், வன்னியர், முத்தரையர், பறையர், ஆதிதிராவிடர், பல்லர், உடையார், பிள்ளைமார், சௌராஷ்டிரர்கள், பிராமணர்கள் மற்றும் இதர சமூகங்கள் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்ற விவரங்களை பார்க்கலாம். சௌராஷ்டிர சமூக மக்கள் 1 சட்டமன்ற தொகுதி கும்பகோணம். வெள்ளாளர் சமூக மக்கள் திருச்சி கிழக்கு 1 சட்டமன்ற தொகுதி. மீனவர் சமூக மக்கள் 1 சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம். பிராமணர்கள் சமூக மக்கள் 1 ஸ்ரீரங்கம், 2 கும்பகோணம் 2 சட்டமன்ற தொகுதிகள்.
உடையார் சமூக மக்கள் லால்குடி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகள். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 1 சட்டமன்ற தொகுதி மணப்பாறை. இஸ்லாமியர் சமூக மக்கள் திருச்சி கிழக்கு 1 சட்டமன்ற தொகுதி. அருந்ததியர் சமூக மக்கள் வீராளிமலை, சங்கராபுரம் 2 சட்டமன்ற தொகுதிகள். பல்லர் சமூக மக்கள் ஸ்ரீரங்கம் 1 சட்டமன்ற தொகுதி. வெள்ளைமார் சமூக மக்கள் பட்டுக்கோட்டை 1 சட்டமன்ற தொகுதி. பறையர் சமூக மக்கள் பெரம்பலூர், திருவாரூர், திருவிடைமருதூர் போன்ற 3 சட்டமன்ற தொகுதிகள். ஆதி திராவிடர் சமூக மக்கள் நன்னிலம், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி போன்ற 4 சட்டமன்ற தொகுதிகள். வன்னியர் சமூக மக்கள் குன்னம், ஜெயகுண்டம், சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், வேதர்நாயம், திருவிடைமருதூர், பாபநாசம் போன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். முத்தரையர் சமூக மக்கள் ஸ்ரீரங்கம், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பேராவூரணி, ஆலங்குடி, அறந்தாங்கி, திருமயம், புதுக்கோட்டை, லால்குடி, மணப்பாறை போன்ற 11 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். முக்குளத்தோர் சமூக மக்கள் மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சி மேற்கு, திருவரம்பூர், கந்தவர்கோட்டை, வீராளிமலை, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருமயம், அறந்தாங்கி போன்ற 14 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். வடக்கு மண்டலம் 11 மாவட்டங்கள். அந்த 11 மாவட்டங்களில் 78 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகளில் வன்னியர், பறையர், ஆதி திராவிடர், முதலியார், நாயுடு, இஸ்லாமியர், மீனவர், பிராமணர், நாடார், கிறிஸ்துவர் போன்ற சமூக மக்கள் வசிக்கிறார்கள். இந்த ஜாதி மக்கள் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்ற விவரங்களை பார்க்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ள தொகுதிகள் தனி பெரும்பான்மையாகும் சமூகமாகும். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய வேண்டுகோள்: ஒரு சில சமூக மக்கள் தமிழ்நாட்டில் 5% மக்கள் தொகை இருக்கலாம், ஆனால் பரவி இருப்பார்கள். அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5000 முதல் 10,000 இருப்பார்கள். 234 பெருக்கல் 10,000 என்றால் 23,40,000, கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் தொகை. ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பெரும்பான்மையாக இருப்பதில்லை. அதுபோன்ற சமூகம் யாதவர் சமூகம், குறவர் சமூகம், வண்ணார், கொசவர், நாசுவர் போன்ற சமூகங்கள். நிறைய நபர்கள் எங்கள் ஜாதி மக்கள் பற்றி குறிப்பிடவில்லையே என்று வருத்தம் பேசியுள்ளார்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கிரிக்கெட் போல்தான். லீக் மேட்ச், குவாலிஃபை மேட்ச், குவார்டர் ஃபைனல் மேட்ச், செமிஃபைனல் மேட்ச், ஃபைனல் மேட்ச் போன்றுதான். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 15 முதல் 20 ஜாதிகள் உள்ளார்கள். அவர்களில் வரிசைப்படுத்தி அதில் உள்ள 5 இடங்களை தேர்வு செய்து அதிலிருந்து இறுதிப்பட்டியல் 3 சமூகத்தை தேர்வு செய்து பதிவு செய்கிறோம். வடக்கு மண்டல முக்கிய ஜாதிகள் விவரங்களை வரிசையாக பார்க்கலாம். மீனவர் சமூக மக்கள் 1 திருவெற்றியூர், 2 ராயபுரம் 2 சட்டமன்ற தொகுதிகள். பிராமணர்கள் சமூக மக்கள் 1 டி நகர், 2 மயிலாப்பூர் 2 சட்டமன்ற தொகுதிகள். நாடார் சமூக மக்கள் 1 விருகம்பாக்கம், 2 மயிலாப்பூர் 2 சட்டமன்ற தொகுதிகள். முதலியார் சமூக மக்கள் 1 திருத்தணி, 2 வேலூர், 3 காஞ்சிபுரம், 4 திருப்பத்தூர், 5 ஆரணி போன்ற 5 சட்டமன்ற தொகுதிகள். இஸ்லாமிய சமூக மக்கள் 1 ஆவடி, 2 துறைமுகம், 3 சேப்பாக்கம், 4 ராணிப்பேட்டை, 5 ஆற்காடு போன்ற 5 சட்டமன்ற தொகுதிகள் பெரும்பான்மையாக உள்ளார்கள். அடுத்து நாயுடு சமூக மக்கள் 1 அணைக்கட்டு, 2 ஜோலார்பேட்டை, 3 கேவி குப்பம், 4 வாணியம்பாடி, 5 ஆம்பூர், 6 திருப்பத்தூர் போன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக உள்ளார்கள். ஆதி திராவிடர் சமூக மக்கள் டாக்டர் ஆர்.கே. நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், வில்லிவாக்கம், திருவெற்றியூர், அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு, மயிலம், வந்தவாசி, செங்கம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் 90 முதல் 100% வெற்றி வாய்ப்பு உள்ளது. வடக்கு மண்டலத்தில் பறையர் சமூக மக்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளுவர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதாவரம்,
ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம், செய்யூர், பானூர், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தயம், திட்டக்குடி, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், கடலூர், பன்ருட்டி, திருக்கோயிலூர், கள்ளக்குறிச்சி போன்ற சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற 90 முதல் 100% வாய்ப்பு உள்ளது. சத்திரிய குல வன்னியர்கள் சமூக மக்கள் 90 முதல் 100% வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளுவர், பூந்தமல்லி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதாவரம், குளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், திருப்போரூர், ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம், செய்யூர், அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யூர், வந்தவாசி, செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தயம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தயம், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் போன்ற வடமண்டல 78 சட்டமன்ற தொகுதிகளில் 70 சட்டமன்ற தொகுதிகளில் வன்னியர் சமூக மக்கள் முதல் மற்றும் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். யார் வெற்றி பெற வேண்டும் எனும் மகாசக்தி வன்னியர் சமூகத்திடம் உள்ளது. தனித்தொகுதி மற்றும் பொது தொகுதி இரண்டும் இணைத்தே பதிவு செய்துள்ளோம். தனித்தொகுதியாக இருந்தாலும் யார் வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவை இந்த சமூகத்தின் கையில் உள்ளது. மேலும் அரசியல் புதிய உண்மையை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.